திடீர்னு குளிர்காலம் திடீர்னு பருவகாலம் மாறி மாறி வருவதற்கு இந்த சாய்மானம் ரொம்ப தேவை. வேணும்னு பர்பஸா வேணும்னு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுருக்கு. இல்ல நம்ம வாழ்றோம் 365 கால் நாள்ல சுத்தி முடிச்சிருது. நமக்கு பின்னாடி வந்துருது மத்ததெல்லாம். நம்ம தான் நமக்கு பின்னாடி இனிமே வர்றதா நம்மளோட தூரம். அடுத்து செவ்வாய் இருக்குது. செவ்வாய்க்கு தான் போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கானுவோ, மிஷின்களை அனுப்பிட்டு இருக்கிறான். அப்ப செவ்வாய் வந்து 23 கோடி மைல் இருக்குது, கிலோமீட்டர்ல இருக்குது. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? சூரியன்ல இருந்து இங்க இருந்து 8 கோடின்னு வைங்களேன். சூரியன்ல இருந்து வந்து 23, பூமியில இருந்து இப்படி போனா எவ்வளவு 15 கழிச்சுக்கிறங்க. பூமியில இருந்து போறானா இவன் 23 கோடி போக தேவையில்லை. 15 கோடி ஆல்ரெடி சூரியன்ல வந்ததுனால ஒரு 8 கோடி கிலோமீட்டர் இங்க இருந்து இருக்கிறது. அப்ப சூரியன்ல இருந்து 23 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறது. அங்க என்ன மேட்ரு? இப்ப நமக்கு காத்து இருக்குல்ல, இங்க இருக்கிற காத்துல 100ல் 1 தான் அங்க இருக்குது. இந்த மொத்த பூமியில எவ்வளவு காத்து இருக்கிறதோ இதுல எவ்வளவுதான் இங்க இருக்கு? செவ்வாயில 100ல் 1 மடங்கு தான் இருக்கிறது. அந்த காத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குன்னா 1% தான் இருக்குது. 1% ஆக்சிஜன் இல்லாத மாதிரி. ஆக்சிஜன் இல்லாட்டி உங்களுக்கு வாழ இயலுமா? அதே மாதிரி வந்து நைட்ரஜன் 2% இருக்குது. பாக்கி எல்லாம் வந்து கார்பன் டை கரியமல வாயும்பாங்கல்ல, கார்பன் டை ஆக்சைடு தான் 96% இருக்கிறது. அதெல்லாம் எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. வெப்பத்தை எடுத்துக்கிட்டா கூட என்ன ஆகுதுன்னா 87 டிகிரி வந்து வெப்பமா இருக்கு. நம்மள தள்ளி இருக்குது. ஆனா தள்ள நீங்க வந்து வெப்பம் குறையும் நினைக்கிறீங்க. ஆனா பகல் நேர வெப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 87 டிகிரி வெப்பம் இருக்குது. நமக்கு 40 45 நிக்குது இல்லையா? அதுல வந்து 87 டிகிரி பகல்லையும் இரவுல -17 குளிர். அதாவது இந்த வெப்பம் வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும், குளிர் நம்மளை விரவு கட்டையாக்கிப்படும். -17. அப்ப அதாவது -0க்கு வந்துட்டு அப்படி கழிஞ்சிட்டே போறது. -17ங்கிறான். அப்ப -17 டிகிரிங்கிறது வந்து மனுஷன் வாழ முடியாது. இது வந்து ஒரு வருஷமும் ஒரு 88 நாள்ல சுத்துது நம்ம கணக்குப்படி சுத்தி முடிக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு அடுத்து வியாழன் தான் உள்ளதுல பெருசு. அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டா 78 கோடி கிலோமீட்டர். எங்க இருந்து? சூரியன்ல இருந்து. 78 கோடியில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியை கணக்கில் எடுக்க இயலாது. அந்த குளிர்ச்சியில எதுவுமே வாழ முடியாது. 78 கோடி, நம்ம 15 கோடியில இருக்கிறதே இப்படி இருக்குதே. அப்ப 78 கோடி கிலோமீட்டருக்கு போனுச்சுன்னு சொன்னா வியாழன்லாம் பயங்கரமான வியாழனாகட்டும். அதுக்கு அடுத்து சனி இருக்குது, அது 142 கோடி கிலோமீட்டர் தான். எங்க இருந்து? சூரியன்ல இருந்து இப்படி போயிட்டே இருக்கு. 142 கோடி கிலோமீட்டர். இன்னும் குளிர். யுரேனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 178 கோடி கிலோமீட்டர், இன்னும் தள்ளுது. சூரியனுடைய வெப்பமே படாது. அவ்வளவு தொலைவுக்கு தள்ளி போயிடுது. 178 கோடி மைலுக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் இதுல பட முடியுமா? பயங்கரமான குளிர் இருக்கும். அப்ப நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 450 கோடி. எவ்வளவு தூரம்? 450 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறான். புளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 590 கோடி 600 கோடி. நம்ம 15 கோடி என்ன 600 கோடி என்ன? இதுல இந்த அவன் போய் விஞ்ஞானிட்ட கேளுங்க. எல்லா விஞ்ஞானியும் சொல்லுகிறான் இந்த குளிர்ல எவனுக்கு வாழ இயலாது. இந்த 590 கோடி மைலுக்கு அப்பால கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதுல எவ்வளவு குளிர் இருக்கும் அது ஒண்ணு கணக்கு எடுக்கலையா? இப்ப செவ்வாய்க்கு போயிருக்கலாம், என்னத்த கணக்கு எடுத்தாலும் மைனஸ் போட்டுட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவு டிகிரில இருக்கும். நம்ம எந்த ஒரு ஜீவனும் என்ன செய்ய முடியாது, வசிக்கவே முடியாது. அப்ப சந்திரன் வந்து கோள் இல்ல, அதுலயாச்சும் வாழ முடியும். பூமியோட ஒட்டினது தானே, பூமிக்கு பக்கத்தில் உள்ளது தானே, அதுலயாவது வாழ முடியுமாண்டா? அது 3,86,000 கிலோமீட்டர்ல இருக்கிறது. பூமியில அது தூரமே கிடையாது. இந்த கோடியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அடுத்த விட கிட்டத்தில் இருக்குது சந்திரன் நமக்கு. ஆனா சந்திரன்ல வாழ முடியுமான்னு கேட்டா சந்திரன்ல காத்து கிடையாது, சந்திரன்ல தண்ணி கிடையாது, கார்பன் கிடையாது. பகல்ல வெப்பம் எவ்வளவு இருக்கும்னா 127 டிகிரி இருக்கும் பகல் நேரத்துல. அது வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும். ராத்திரில எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு வெப்பம் வந்து -173 கட்டையாக்கிப்படும். எந்த ஜீவனும் வாழ முடியாது. சந்திரன்லையும் கூட, சந்திரன்ல போய் ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் உடையாந்துடலாமே தவிர அங்க போய் வாழ முடியுமான்னு அதுலயும் வாழ முடியாது. இப்ப நமக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கிறது. இது அல்லாம இன்னும் இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கான். அந்த சூரியனை சுத்தி நிறைய இதே மாதிரி கோள்கள்லாம் இருக்குதான். நம்ம அதுக்கெல்லாம் போகல, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் பார்க்கலாம் இல்ல. அப்படியெல்லாம் பல கேலக்சிகள் இருக்கிறது, அதுல எல்லாம் பல சூரியன்கள் இருக்கிறது, அதை சுத்தி நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றான். அது ஸ்பெசிபிக்கா அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு பேரை சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வளவுதான் மனித அறிவுக்கு எட்டியது. இப்ப இவ்வளவையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்றான், இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் மனுஷன் வாழ இயலாது. இந்த 15 கோடிக்கு பதிலா ஒரு 15.5 கோடி கிலோமீட்டர்ல இருந்தா கூட நம்ம வாழ முடியாதுங்கிறான். தூரம் எவ்வளவு? சூரியன்ல இருந்து 15 கோடிலான இருக்குது.
15 கோடிக்கு பதிலா ஒரு 15 அரை கோடி, ஒரு 50 லட்சம் கிலோமீட்டர் இங்கிட்டோ அங்கிட்டோ ஏறி போச்சுன்னு வைங்க, ஒரு 14.5 கோடியாகவோ ஒரு 15 கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும், எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும். அப்ப நம்ம வாழ்வதற்கு மெஷர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணி இதுல உயிரினம் வாழ்வதற்கு என்னென்ன எவ்வளவு எவ்வளவு தேவை, எதெல்லாம் இருந்தா ஒரு ஜீவன் பிழைக்க முடியும், ஒரு தாவரம் வளர முடியும், பூ பூக்க முடியும், காய் காய்க்க முடியும், உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதையெல்லாம் அளந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பின்னாடி. இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்றேன். பூமியில மட்டும்தான் வாழ முடியும், வேற எங்கேயும் எந்த உயிரினமும் வாழ முடியாது. சும்மாச்சு பேப்பர்காரன் எழுதுவான் செவ்வாயில் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி, அப்படிலாம் விஞ்ஞானி எவன் ஆராய்ச்சி பண்ணல. இவங்க விவரம் இல்லாம என்ன பேப்பர்காரன் எழுதிட்டு இருக்கிறது, உயிரினம்லாம் இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு. இப்ப வாங்க அல்லாஹ் சொல்றத பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பூமியை பத்தி பேசும் பொழுது, ஓ பஸ்ஸஃபிஹா மின் குல்லி தாபத்தின், இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்திருக்கிறேன். இவ்வளவு படைச்சிருக்கேன், வேஸ்ட் நினைச்சாது, எதுக்குன்னு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க, அதெல்லாம் உனக்கு வேஸ்டா கூட தெரிஞ்சிட்டு போகுது. நான் உயிரினத்தை பரவ செஞ்சு இங்க மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன், பூமியில் மட்டும்தான். வேற எந்த கோள்ல ஒரு எறும்போ, எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனோ இருக்க முடியாது என்று 2வது சூறாவுல 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விடுறான் தப்பு செய்யும் பொழுது, அப்ப சொல்லி அனுப்புறான், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், போங்க, என்னுடைய கட்டளையை மீறியதனால் போங்க வெளியே, உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது. முஸ்தகர்ருன் ஃபில் அர்லின்னு சொல்லாம ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் மாத்தி சொல்றான். மாத்தி சொன்னா என்னவா, பூமியில தான் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அரபு மொழியில வரும். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், பூமியில் தான் உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியதாக 2:36லையும் 7:24லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி, பூமியில் உங்களை வசிக்க செய்திருக்கிறோம், வஜஅல்னா லக்கும், உங்களுக்காக அமைத்திருக்கிறோம், ஃபீஹா மஆயிஷ, அதில் தான் வாழ்க்கை சாதனத்தை அமைத்திருக்கிறோம், வாழ்வதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் பூமியில் அமைத்திருக்கிறோம் சொன்னா வேறையில் இருக்கும் அர்த்தம் வந்துடும். பூமியில் தான் அமைத்திருக்கிறோம் என்ன அர்த்தம், வேற இது இல்லைன்னு அர்த்தம். இதில் தான் அமைத்திருக்கிறோம் மஆயிஷ ஃபீஹான்னு சொல்லாம அல்லாஹ் சொல்றான் ஃபீஹா மஆயிஷ, அதிலே தான் உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், வாழ்வதற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம். எங்க சொல்றான், 7:10 சொல்றான், ஒல் அர்ல வலஅஹா லில் அனாம், பூமி இருக்குத அத அல்லாஹ் தேவையான அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறான். சூரியன்ல இருந்து கொஞ்சம் ஏத்தி இருந்தான்னு வைங்க, எரிஞ்சு சாம்பலா போயிருப்பீங்க. மனிதர்களுக்காக பூமி அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அப்படி கொஞ்சம் இறக்கி இருக்கிறான், மெர்க்குரியோட சேர்த்துறாம வெள்ளியோட சேர்த்துறாம உங்களை கொண்டாந்து நினைச்சிருக்கான். தேவையான அளவுக்கு நான் தாப்பா கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கிறேன் பூமியை, என்னமோ இழுத்து இறக்குறமேற்ற மாதிரி எல்லாம் சொல்றான். உண்மை அது, சயின்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. அப்ப 55:10 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வல்லாஹு அல்லதி ஜஅலலக்குமுல் அர்ல பிசாத்தன், பூமியை உங்களுக்கு விரிப்பாக வாழ தகுந்ததாக ஆக்கியிருக்கிறேன் சொல்றான் 71:19. அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கிற மேட்டர் என்னன்னு கேட்டா, மக்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது எல்லாரும் எங்க வாழ்ந்தாங்க, பூமியிலான வாழ்ந்தாங்க. இது ஒரு மேட்டரை போய் சொல்லணுமா, அவங்களுக்கு ஒன்று விளங்கி இருக்காது, பூமியில தான். ஆமா, பூமியில அதெல்லாம் வாழ ரொட்டி மாதிரி நினைச்சாங்க. சந்திரன் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருக்குன்னு அந்த மக்கள் விளங்கியிருப்பாங்க. சூரியனை ஒரு 3 சப்பாத்தி அளவுக்கு பெருசுன்னு விளங்கியிருப்பாங்க. அதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் கோடு அதுல இந்த இதெல்லாம் விளங்காம செய்யும் அந்த மக்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு இது சொன்னது இல்ல, இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ளவர்களை எச்சரிப்பதற்கு வழங்கப்பட்ட வேதம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் பின்னாடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக அல்லாஹ் சொல்றான், அட எல்லா ஜீவனும் இதிலே தான் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. இதுல தான் வாழ முடியும், இதுல தான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படி பிரதிபலிக்கிற. இது படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா, முகமதுக்கு சொல்ல முடியுமா? குர்ஆன் தன்னைத்தானே இறைவேதம் நிரூபிக்குதா இல்லையா? இது முன்னாள் இதுக்கு சாட்சி பகரணுமா? இதுல உள்ள செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது, இது அல்லாஹ்விலிருந்து வந்ததுதான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கிற அதிசயத்தை பார்த்து விஞ்ஞானம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல ஒவ்வொன்றையும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது எப்படி அன்னைக்கு இவருக்கு தெரியும், இது எப்படி முகமதுக்கு தெரியும், அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு, அவருக்கு இருந்த அறிவை கொண்டு இதை எப்படி சொல்ல இயலும்? ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல இயலாத, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல முடிஞ்சிருக்காத, இவருக்கு எப்படி சொல்ல முடிஞ்சு? அப்ப இவர் சொல்லல, இவரை படைத்த இறைவன் சொன்னான்,
நம்மை படைத்த அந்த வானத்தை படைச்ச பூமியை படைச்ச பூமியில இவ்வளவு ஏற்பாடுகளையும் எவன் செஞ்சானோ அவன் தான் சொன்னான் என்பதுதான் இதில் நிரூபணமாகிறது. அப்ப தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிற விஷயத்தில் திருக்குர்ஆன் தனித்து விளங்குகிறது. இது மாதிரியான இன்னும் சில தகவல்களை